வணக்கம். உங்களை கவுண்டவுன் உத்தரப்பிரதேசம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த மாநிலத்தில் 80 தொகுதிகள் உள்ளன. நாட்டில் இது மிக பெரிய மாநிலமாக உள்ளது. ஆனால் இது பேப்பராலஜிக்கலாக மட்டுமின்றி அரசியல் ரீதியிலும் இந்த தேர்தலில் மற்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் மிகவும் முக்கியமானது. எனவே நாங்கள் உத்தரப்பிரதேசம் முழுவதும் செல்ல முடிவு செய்தோம். நாங்கள் வாரணாசியில் துவங்கினோம். அதுவும் ஒரு முக்கியமான இடம். அது பிரதம மந்திரியின் தொகுதி மற்றும் இந்து மதத்தின் இதயம் காட்கள். தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்? மோடி. நீங்கள் கடந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? மோடி. அதற்கு முன்னர்? மோடி. அதன் பின்னர்? மோடி. இந்த தேர்தலில் அவன் ரொம்ப சாத்தியமான பிஜேபி வரும். சரி, மிகவும் சாத்தியமா? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? பெங்களூரு. ஓ, நீங்கள் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறீங்களா? சரி சரி. உங்கள் கருத்து என்ன? யார் வெற்றி பெறுவார்? பிஜேபி. பிஜேபி. ஆம். கடந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? கடந்த முறையும் நான் பிஜேபிவிற்கு வாக்களித்தேன். பிஜேபி வெற்றி பெறும். இந்த முறை மோடி செல்லவிருக்கிறார். பின்னர் நாங்கள் இலக்னோ சென்றோம். அங்கு யோகி ஆதித்யநாத் முதல்வராக உள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் அது. நாம் கடைசியாக வருகை தந்த போதிலிருந்து மிக அதிகமான வளர்ச்சி நிகழ்ந்துள்ளது. மோடி அரசு எதிர்பார்க்கப்படுகிறதா? சில பக்தர்கள் ராமருக்கு மோடி கிடைத்திருக்கிறார் என்கின்றனர். ராம் மந்திர், பிரிவு 370 ஆகியவை குறித்து எத்தனை நாட்கள் வாக்கு கேட்பீர்கள்? இவை இப்போது பழையதாக ஆகிவிட்டன. இப்போது சிந்திக்க எதுவும் இல்லை. அரசு வேலைகளுக்கு மட்டுமே முயற்சிக்கும் நபர்கள் வேலைவாய்ப்பின்மை உள்ளதாக உணர்கின்றனர், மற்றவர்களுக்கு அல்ல. எனக்கு வேலை செய்ய ஆள் கிடைப்பதில்லை. விலைகள் உயர்ந்து வருகின்றன, ஆனால் வேலையின்மை அதிகமான அளவில் உள்ளது. சுதந்திரத்தின் போதிலிருந்தே ஊழல் எப்போதும் இருந்து வந்தது. நாம் நேரு காலமிருந்து பின்னர் பிஜேபி, மாயாவதி, அகிலேஷ் யாதவ் என ஊழலில் சிக்கியிருந்தோம். யாரை தேர்ந்தெடுக்க? விவேகமாக தேர்ந்தெடுங்கள். எங்கள் ராமை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் தேர்தலில் முன்னிலையில் உள்ளார். மோடி வந்துவிட்ட பிறகு நான் நினைக்கிறேன், ஜாதி எந்த வகையிலும் பங்கு வகிப்பதில்லை. எனக்கு உணர்வு வருகிறது வளர்ச்சி நடக்கிறது என்று. ஆனால் என் நகரத்தில் எந்த வளர்ச்சி இல்லை. கான்பூரை பார்க்கும்போது அங்கு சாலைகள் இல்லை, உள்கட்டமைப்பு இல்லை. அங்கு மிகுந்த அழுக்கு உள்ளது. அது மேலும் மேலும் அழுக்காக மாறி வருகிறது. வேலையின்மை தனது உச்சத்தில் உள்ளது. மேலும் இப்போது அவர் பிஜேபியை ஆதரிப்பதாக கூறுகிறார். வேலையின்மையில் எந்த மாற்றமும் இல்லை. நாட்டின் வளர்ச்சியில் வேறுபாடு காணப்படுகிறது மற்றும் அதுவே முக்கியமானது. இந்த அரசியல் சட்டம் மற்றும் ஒழுங்கு மிக வலுவாக உள்ளது. வேறு எதுவும் இல்லை. அறிவு பெற்ற வணிகர்கள் நன்றாக செயல்படுகின்றனர். ஆனால் டிஜிட்டல் திறன் இல்லாத ஏழைகள் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அங்கிருந்து நாங்கள் அயோத்திக்கு சென்றோம். உண்மையில் அங்கு உணர்வுகள் எவ்வளவு வலுவாக உள்ளன மற்றும் நிலை நிஜமாக எப்படி உள்ளது என்பதை நேரில் காண விரும்பினோம். இரண்டாம் கை தகவல்கள் வழியாக கேட்பதை விட. அயோத்தியில் உள்ள ராம் மந்திர் அதிசயத்தையும் நாங்கள் அனுபவித்தோம். பின்னர் நாங்கள் ஆக்ராவுக்கு சென்றோம். அங்கு அழகிய சின்னமான தாஜ்மஹால் உள்ளது. அது காதலுக்கான ஒரு நினைவு சின்னமாக உலகளவில் அறியப்படுகிறது. எனவே உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் பயணங்களில் நாங்கள் பிஜேபி வலுவான பகுதிகளிலோ அல்லது அவ்வளவு வலுவாக இல்லாத பகுதிகளிலோ செல்கிறோம் என்பதை அறிய விரும்பினோம். இதன் மூலம் நாங்கள் சமநிலையான மாதிரி பெறுவோம். இதுவே அந்த பகுதி எங்கு பிஜேபி கொஞ்சம் பலவீனமாக உள்ளது. ஆனால் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பிஜேபி மற்றும் என்டிஏ மிக வலுவானவை. மேலும் அவர்கள் பலவீனமாக உள்ள இடங்களில் அவர்கள் குறைந்த பலம் கொண்டவர்கள், பலவீனமாக இல்லை. நாங்கள் கவனித்தது என்னவென்றால், இந்த முறை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. பலர் இது வெயிலின் காரணமாக என்று கூறுகின்றனர். ஆனால் முந்தைய தேர்தல்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதே காலத்தில் நடந்தது. அப்போதும் மிகவும் சூடாக இருந்தது. எனவே வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. பொதுவாக குறைந்த வாக்குப்பதிவு யாருக்கு உதவுகிறது? பல வடகிழக்கு மாநிலங்களில் நாம் குறைந்த வாக்குப்பதிவை காண்கிறோம். அது யாருக்கு உதவுகிறது? கடந்த 20 ஆண்டுகளுக்கும் நடத்திய எங்கள் ஆய்வு குறைந்த வாக்குப்பதிவு இருக்கும் இடங்களில் பிஜேபிவுக்கு உதவுவதாக காட்டுகிறது. ஏனெனில் அது ஒரு கேடர் அடிப்படையிலான கட்சி மற்றும் தங்கள் வாக்காளர்களை வெளியே கொண்டு வருகின்றனர். ஆனால் கேடர் அடிப்படையிலான கட்சிகள் இல்லாதவர்கள்
தங்கள் வாக்காளர்களும் ஆதரவாளர்களும் தானாக வாக்களிக்க வருவார்கள் என நம்பி வேண்டுகின்றனர். எனவே டோராப் குறைந்த வாக்குப்பதிவு பிஜேபிவுக்கு நல்ல அறிகுறியா? நன்று, கொள்கைப்படி அது அப்படித்தான். ஏனெனில் பிஜேபியிடம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பன்னா பிரமுக் என்று ஒருவர் உள்ளார். அதாவது ஒவ்வொரு பக்கத்தையும் கவனிக்கும் நபர் உள்ளார். அல்லது அவர்கள் உறுதியாக போட்டியிடும் ஒவ்வொரு பகுதியிலும் இது நிலை கொண்டுள்ளது. எனவே தொடர்பு வாக்களிப்பு நாளில் நபரை வெளிக்கொண்டு செல்வது, வாக்குச்சாவடிக்கு செல்ல எந்த வகையிலும் உதவுவது என்பவை வாக்குகளை பெறும் வழியாகும். ஆகவே இவை வகையில் கட்டாய வாக்குகள் மற்றவர்கள் எதிர்பார்ப்பு நிகழ்ந்த சில நிகழ்வுகள் அல்லது சில சிறந்த பேச்சாளர் வந்திருந்தால் என்பதற்கு நிர்பரந்து இருக்க வேண்டும். எனவே உலகம் முழுவதும் உள்ள கேடர் அடிப்படையிலான கட்சிகள் ஒரு மென்மையான அடிப்படையை பெற வாய்ப்புள்ளது. அவர்களுக்கு சிறிது அலங்கார பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் அனைத்தையும் நிலைப்படுத்த வேண்டியிருக்கும். ஏனெனில் அவர்களிடம் கிட்டத்தட்ட கேடர்கள் இல்லை. அஜய், வடமேற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவாக இருப்பதைக் கண்டு எந்த வகையான வாக்காளர்கள் வாக்களிக்க வருகின்றனர் என்பதை நீ மதிப்பிட முடிகிறதா? எதுவும் எப்போதும் உறுதியான நம்பகமான தரவு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இது மிகவும் உணர்ச்சி வசப்படுத்தும் தேர்தலா என நீ நம்புகிறாயா, அல்லது அது மிக நேரடியானதா? பாருங்கள், இந்த தேர்தலை நாம் உணர்ச்சி வசப்பட்ட தேர்தல் என்று குறிப்பிட முடியாது. ஏனெனில் இந்த முறை அந்த வகையான அலையை நாம் காண்கிறோம் இல்லை. இரண்டாவது, முதல் தேர்தலில் இருந்த ஆர்வமும் உற்சாகமும் இந்த முறை புலப்படுவதில்லை. தேர்தலின் முதல் கட்டமும் அதுவரையிலான குறைந்த வாக்குப்பதிவு சதவீதமும் சிலரை இது பற்றி பேச வைத்திருக்கின்றன. பலருடன் பேசிய நாம் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் அது. பத்திரிகையாளர்கள் மற்றும் பிறர் போன்றவர்கள் பலர் தற்போதைய தேர்தல் நிலைமையில் மிகவும் வருத்தப்பட்டு வாக்களிக்க செல்லவில்லை என்பதுதான். அவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினாலும் வாக்களிக்க செல்லவும் இல்லை. இந்த விஷயத்தில் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சிலர் இந்த முறை இந்து வாக்காளர்கள் மிகவும் குறைவு என்று கூறினர். ஏனெனில் ஒரு வெட்டுப்புள்ளி இருக்கிறது, வயலில் வேலை என்பது போன்ற காரணங்கள் உள்ளன. சிலர் முதல் கட்டத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் 20 இடங்களில் அனைத்து கூட்டணிகளும் வேட்பாளர்களாக இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி அந்த 20 இடங்களில் 13 இடங்களை வென்றது என்றும் கூறினர். இந்த முறை 8 இடங்களை பரிசீலித்தால் பொதுவாக வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துவிட்டதால் அது பாரதிய ஜனதா கட்சியின் அரசுக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று மக்கள் நம்புகின்றனர். ஆனால் வாக்கு சதவீதங்கள் பற்றி இன்னும் பல காரணிகளை காண்பதும் கருதுவதும் உள்ளது என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. கடந்த 5 அல்லது 6 தேர்தல்களை பார்க்கலாம். அப்போது பிஜேபி எப்படி செயல்பட்டது? 2014ஆம் ஆண்டு திரும்பி பார்த்தால் பிஜேபி மற்றும் என்டிஏ கட்சிகள் லோக்சபாவில் வாக்குகளின் 43% பெற்றிருந்தன. பின்னர் 2017ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இது 41% குறைந்தது. இதன் காரணம் மோடியின் லோக்சபா சட்டமன்றத்தில் அவசியம் என்பதும் அவரது இல்லாமை காரணமாக கொஞ்சம் குறைய வைத்ததும் ஆகும். ஆனால் 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் வாக்கு விகிதம் 10% உயர்ந்து அதிர்ச்சியளிக்கும் வகையில் 51% மாறியது. இந்த கணிசமான உயர்வை எல்லோரும் புல்வாமா மோடி எதிரொலிக்கு சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் இது நீடிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் 2022ஆம் ஆண்டு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வாக்கு விகிதம் புல்வாமா எதிரொலி முன்னர் இருந்தது போல 44% குறைந்துவிட்டது. பஞ்சாயத்து தேர்தல்களையும் நாம் கவனித்தோம். அங்கும் என்டிஏ 2019ஆம் ஆண்டு செய்தது போல நன்றாக செயல்படவில்லை. எனவே புல்வாமா எதிரொலி தெளிவாக அடங்கிவிட்டது. இப்போது மக்கள் கூறுகின்றனர், புல்வாமா எதிரொலி ஜாதியால் மாற்றப்படுகிறது என்று. ஜாதி சமன்பாடுகளை நீங்கள் பார்த்தால் அவை உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமானவை. இது உண்மையில் ஒரு முக்கிய காரணி. முதலில் வேலையின்மை ஒரு முன்னணி பிரச்சினை, வேலை பெறுவது அவசியம் மற்றும் பல வேறு காரணிகளும் உள்ளன. ஆனால் ஜாதி என்ற காரணி முன்னிலையில் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி உடைப்பு இவ்வாறு நடைபெறுகிறது. 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பிஜேபி மற்றும் என்டிஏவுக்கு வாக்களித்த ஜாதிகள் உயர் ஜாதிகள், பிராமணர்கள், ராஜ்புத்திரர்கள், பூமிகார்கள் மற்றும் பணியார்கள்,
வாக்கு விகிதம் 74% என்ற அதிக பங்கில் உள்ளனர். ஓபிசி 70%, இபிசி மிகவும் குறைவாக சுமார் 54%. மறுபுறம் மகாகட்பந்தன் எனப்படும் எஸ்பி மற்றும் பிஎஸ்பி கட்சிகளுக்கு அதிகமாக வாக்களித்த ஜாதிகள் யாதவர்கள் 65%, முஸ்லிம்கள் 68% மற்றும் ஜாடவர்கள் 60% வாக்குகள். அதனால் இப்படித்தான் முன்னோட்டம் உருவாகியுள்ளது. இப்போது அகிலேஷ் யாதவ் தனது அடிப்படையை விரிவுபடுத்த முயற்சிக்கிறார் மற்றும் மாயாவதி தனது அடிப்படையை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறார். எனவே தோராப், இந்த தேர்தலில் ஜாதி எவ்வளவு முக்கியமானது என நீங்கள் உணர்கிறீர்கள் மற்றும் இது மற்ற அனைத்தையும் மீறுகிறதா? நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி எப்போதும் ஒரு முக்கிய காரணியாக இருந்துள்ளது. ஆனால் அது ஒரே ஒரு காரணி மட்டுமல்ல. அதனால்தான் நான் நினைக்கிறேன் மக்கள் வெவ்வேறு ஜாதிகளில் இருக்கும் இடங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். ஜாதியை ஒரு காரணியாக முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. ஆனால் ராம மந்திர் போன்ற விஷயங்கள் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றன. இந்த முறை அவைகளை கருதி கொள்ள வேண்டும். ஆனால் இது நேரடியான ஜாதி போராட்டம் அல்ல. நீங்கள் குறிப்பிட்டது போல் மக்கள் தங்கள் அடிப்படையை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றனர். அகிலேஷ் யாதவ் இனி வெறும் யாதவ் வேட்பாளராக மட்டும் பார்க்கப்பட விரும்பவில்லை. அவர் மாறாக தனது அடிப்படையை விரிவுபடுத்தி மற்ற ஓபிசி குழுக்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி குழுக்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். நான் நினைக்கிறேன் அனைவரும் அதே அடிப்படையை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றனர். ஏனெனில் பிஜேபிக்கு பெரும்பாலான வாக்கு வங்கிகளின் ஆதரவு உள்ளது. மற்றவர்கள் அவர்களும் அதே செய்ய முடியுமா என பார்க்கின்றனர். அப்படி இல்லையெனில் பிஜேபியை வெல்ல வழி இல்லை. நாம் அட்டவணையிடப்பட்ட சாதிகள் பற்றி பேசும்போது அவர்கள் பிஜேபியின் பெரிய ஆதரவாளர்கள் அல்ல என்பதை கவனிக்க வேண்டும். அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் மிக தொலைவான மூலைகளான வடமேற்கு மற்றும் தென்கிழக்கில் மட்டுமே பரவி உள்ளனர். இது பிஜேபிவுக்கு அதிர்ஷ்டமாக அமைகிறது. ஏனெனில் இது மைய பகுதியை வாக்குகளுக்கு திறந்திருக்க வைக்கிறது. அஜய், இந்த தேர்தல் வெறும் சாதி காரணியால் மட்டுமே ஆட்சி செய்யப்படுமா என்று நீ நினைக்கிறாயா? அல்லது வேலைவாய்ப்பு, தொழில் போன்ற பிற காரணிகளும் களத்தில் வருகின்றனவா? ஜாதி முறை நிச்சயமாக மிகவும் பரவலாக உள்ளது என எனக்கு தோன்றுகிறது. எனவே பிஜேபி தேசத்திற்காக அவ்வளவு கடினமாக உழைந்த பிறகும் கூட உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி கோட்டா மூலம் மட்டுமே தேர்தல்களை வெல்ல முடியும் என நம்புகிறது. அதனால் ஜாதி கூட்டணியை உண்மையில் கருதி அதன்படி பணியாற்றுகிறது. அகிலேஷ் யாதவ் பிஜேபி செய்தது போல ஜாதிகளை இணைக்க முடியவில்லை. எனவே வேலைவாய்ப்பின்மை மற்றும் வேலைகள் போன்ற பிற பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஜாதி மிகப்பெரிய காரணியாக உள்ளது. உண்மையில் நேற்று நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பயணிக்கையில் அங்கு அனைவரும் முக்கியமான பிரச்சனையாக வேலையின்மையை பற்றி பேசினர். ஆனால் பின்னரும் அவர்கள் ஜாதிக்காக வாக்களித்தனர். அவர்கள் கூறினார்கள், நான் பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கும் வாக்களிப்பேன், அல்லது சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் அல்லது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் வாக்களிப்பேன். எனவே இறுதியில் வேலையின்மை அனைவருக்கும் பொருந்தும் நிலையிலும் ஜாதிதான் அவர்களை வாக்களிக்க இறுதியாக இயக்கும் காரணியாக உள்ளது. நிலங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வரும் சில குரல்களை கேட்போம். அவை ஜாதி எவ்வாறு முக்கியமானது என்பதை பற்றி எப்படி பேசுகின்றன என்பதை அறிவோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எந்த பயனும் கண்டுபிடித்தீர்களா? எந்த கட்சியினாலும் நாங்கள் எந்த பயனும் பெறவில்லை. மாயாவதியிடமிருந்தும் மற்றும் பிறரிடமிருந்தும் கூடவா? இல்லை, எந்த கட்சியிலிருந்தும் அல்ல. காங்கிரஸ் அல்ல, மாயாவதி அல்ல, யாரும் அல்ல. பிஜேபியிலிருந்து கூட அல்ல. இல்லை, அவர்களும் கூட அல்ல. பிஜேபிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? சமூகம். நாம் ஒருவரை விரும்புகிறோம். அவர் நமது மாநிலத்தை நன்கு வளர்க்க வேண்டும். கல்வியையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்தி பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளை கட்டி மாநிலத்தின் நன்மைக்காக பாடுபடுபவர்கள் ஆவார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு யார் சிறந்தவர் என உங்கள் கருத்து என்ன? மோடி அல்லது அகிலேஷ்? இங்கிருந்து அகிலேஷ் நல்லவர். அகிலேஷ் முன்னிலையில் உள்ளார். உங்கள் கருத்திலே யார் முன்னிலையில் உள்ளார், மோடி அல்லது அகிலேஷ்? இங்கு அகிலேஷ் பேசுகிறேன். இந்த பகுதியிலிருந்து வரும் அரசியல்வாதி அவர். அதனால் அவர் அகிலேஷ் ஆவார். அகிலேஷ் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். எனவே அவர் இந்த மாவட்டத்தின் நன்மைக்காகவே பணியாற்றுவார். இங்கு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் நன்றாக செயல்படுகிறார். ஆனால் நாட்டுக்கு மோடிதான் சிறந்தவர். அப்படி நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? எங்கள் பகுதியில் உள்ள அனைவரும் டிம்பிள் யாதவுக்கு மட்டுமே வாக்களிக்கின்றனர். மோடியை பற்றி என்ன? மோடியும் டிம்பிளும் இடையே என்ன வேறுபாடு?
எந்த வேறுபாடுகளையும் நாங்கள் கவனிப்பதில்லை. நாங்கள் வாக்களிக்க விரும்புவது எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே. எங்கள் சமூகமும் அதன் அரசியலும் வெற்றி பெற நாங்கள் உறுதியாக உழைப்போம். கடந்த தேர்தலில் அவர்கள் 3 லட்சம் வாக்குகளையும் பெற்று வென்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சமூகத்திற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் வாக்களிக்கின்றனர். இந்த கட்சியிடமிருந்து நாம் ஏதோ ஒன்றை பெறுவோம், அவர்கள் ஆட்சியிலிருந்து நன்மை அடைவோம் என்பதுதான். இது அகிலேஷின் இல்லம். அவர் மட்டுமே ஆட்சி செய்வார். வேறு எங்கே அவர் அதை செய்வார்? தேர்தல்களின் பதட்டமான காற்றை நீங்கள் உணர்கிறீர்களா? தேர்தல்கள் பெரிய செல்வாக்குள்ள மக்களுக்கானவை. இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வாக்களிப்போம், நாங்கள் வாக்களித்து வருகிறோம். எங்கள் முழு கிராமமும் ஒன்றாக வாக்களிக்க செல்கிறது. இப்பொழுது நாம் சமாஜ்வாதி கட்சியினுடைய நிலை பற்றி பார்ப்போம். அகிலேஷ் மற்றும் டிம்பிள் இந்த தேர்தலில் எப்படி செயல்படுகின்றனர் என்பதை ஆராய்வோம். கடந்த 4 அல்லது 5 தேர்தல்களில் என்ன போக்கு இருந்தது? நாம் 2014ஆம் ஆண்டுக்கு பின் சென்று லோக்சபா தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு பங்கை பார்த்தால் 22% பெற்றிருந்தனர். அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் 22% பெற்றனர். அதாவது அந்த சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் மேம்பட்டு செயல்படவில்லை. பின்னர் 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அவர்கள் 22%இலிருந்து 18% குறைந்தனர். அந்த சமயத்தில் அவர்கள் மாயாவதியுடன் கூட்டணி அமைத்திருந்தனர். அந்த கூட்டணி வெற்றி பெற்றதா அல்லது இல்லையா என்பதை நாம் சோதிப்போம். மேலும் இப்போது அவர்கள் பிரிந்துவிட்டனர். அந்த கட்சிகளுக்கு இது நல்லதா அல்லது மோசமானதா என்பதையும் ஆராய்வோம். சுவாரஸ்யமாக 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் வாக்கு பங்கு 18%இலிருந்து 32% உயர்ந்தது. அது 14% அதிகரிப்பு. உண்மையில் அது 2019ஆம் ஆண்டு பிஜேபி அதிகரிப்பை விட பெரியது என்பதை நாம் தற்போது குறிப்பிட்டோம். 2023ஆம் ஆண்டு பஞ்சாயத்து தேர்தலில் அவர்கள் 2019ஆம் ஆண்டை விட அவ்வளவாக நன்றாக செயல்படவில்லை. சிறிது குறைவாக மட்டுமே இருந்தனர். இதை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள நாம் அகிலேஷ் யாதவிடம் அவரது வியூகம் பற்றி கேட்டோம். அவரது பதில்களிலிருந்து அவரது வியூகம் உண்மையில் தன்னை ஆதரிக்கும் ஜாதிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த முயற்சிப்பதாக தெளிவாக இருந்தது. டோராப் சமீபத்தில் கூறியது போல அவரது புதிய வியூகம் என்ன மற்றும் இந்த தேர்தலில் அவருக்கு முக்கியமான 3 எழுத்துக்களான PDA என்ன என்பதை கேளுங்கள். அடக்கப்பட்ட வர்க்கங்கள், தலித், அல்பசங்கியாக் நபர்கள் அல்லது சிறுபான்மைகளுக்காக அயராது உழைந்து வந்திருக்கையில் சமாஜ்வாடி கட்சி எப்போதும் இத்தகைய கொள்கைகளை ஆதரித்துள்ளது. அது முஸ்லிம், கிறிஸ்தவ அல்லது பழங்குடியினர் சிறுபான்மைகள் தொடர்பாக இருந்தாலும் சரி. அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம் ஒரு பழமையான போராட்டமாகும். நாங்களும் கூட அவர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நோக்கில் உழைகிறோம். NDA PDAவின் முன்னிலையில் பயப்படுகிறது. NDA PDAவின் முன்னிலையில் நடுங்குகிறது. மேலும் அவர்களுக்கு பதில் இல்லை. நாம் அவர்களிடம் கேட்டால் கடந்த 10 ஆண்டுகளில் குலபதி நியமனத்தில் எத்தனை PDA உள்ளனர்? பல்கலைக்கழகங்களில், மத்திய பல்கலைக்கழகங்களில், மாநில பல்கலைக்கழகங்களில் குலபதிகள் நியமிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் யார்? உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பிரதம மந்திரி போட்டியிடுகிறார். முதல்வர் 2வது முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் அவர்களின் ஆட்சி 10 ஆண்டுகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 7 ஆண்டுகள் ஆகிறது. மேலும் நான் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன், இளைஞர்களின் வேலைகள் எங்கு உள்ளன? அவர்கள் அரசு வேலைகளை வழங்க விரும்பவில்லை. ஏனெனில் அவர்கள் அரசு வேலைகளை வழங்கினால் அவர்களுக்கு இடஒதுக்கீடுகளையும் வழங்க வேண்டியிருக்கும். NDA மக்கள் இடஒதுக்கீடுகளை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றனர். எனவே INDIA கூட்டணியின் கொள்கையின் பகுதியாக நாம் PDA உள்ளனர். நாம் அவர்களின் கருத்துக்களை சமுதாயத்திற்கு சேர்க்க வேண்டும் மற்றும் பிரச்சினைகளை பற்றி பேச வேண்டும். இந்த சிறுபான்மையினர், சிறிய குழுக்கள் அவர்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிட்டார்கள். அது ஏன்? நீங்கள் ஏன் அவர்களை கூட்டணியில் இடம்பெறச் செய்யவில்லை? பிஜேபி இப்போது மிகவும் பலவீனமான மற்றும் அதிக ஆபத்தான நிலையில் உள்ளது. அவர்கள் பலவீனமாக இல்லை என்றால் சமாஜ்வாடி கட்சியுடன் இணைந்திருந்த கட்சிகளை அவர்கள் உடைத்திருப்பார்களா? அவர்கள் அந்த கட்சிகளை உடைத்தார்கள். ஏன் உடைத்தார்கள்?
ஏனெனில் பிஜேபி பலவீனமாக உள்ளது. பிஜேபி பலவீனமாக இல்லை என்றால் அந்த கட்சிகளை அவர்கள் கொண்டிருக்க முடியாது. அவர்களை திட்டிய கட்சிகள், அந்த கட்சிகளின் மொழி கேட்க யாரும் முடியாதது. பிஜேபி உள்ளவர்கள் அவர்களை ஏற்க முடியாது. அவமானப்பட்டும் அது குறித்து கெட்டுப்போனாலும் வாக்கு அரசியலை செய்வதால் அவர்கள் அந்த கட்சிகளை தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டனர். எனவே நான் நம்புகிறேன் பிஜேபி இப்போது மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது. அதனால்தான் அவர்கள் சமாஜ்வாடி கட்சியுடனான கூட்டணியை உடைக்கின்றனர். அவர்கள் ஆர்எல்டியை கூட்டணியிலிருந்து உடைத்தனர். ஆர்எல்டி அவர்களுக்கு என்ன சொல்லவில்லை, அல்லது அவர்கள் ஆர்எல்டிக்கு என்ன சொல்லவில்லை? மற்றொரு கட்சியும் அவர்கள் உடைத்தனர், அல்லது நம்முடன் இருந்த மற்ற கட்சிகளை அவர்கள் எடுத்தனர். எனவே அவர்கள் பிஜேபி சமாஜ்வாடி கட்சியுடன் போட்டியிட முடியாது என்பதை அறிந்து அந்த கட்சிகளை எடுத்தனர். தேசிய தேர்தலில் மாநில தேர்தலை விட நீங்கள் சிறந்த நிலையில் இருக்கிறீர்களா அல்லது மோசமான நிலையில் இருக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன் ஐஎன்டிஐஏ கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் காங்கிரஸ் கொண்டு எனது கூட்டணி இருப்பது எனக்கு இந்த நேரத்தில் மிக வலிமையானது என்று. நீங்கள் உண்மையை நம்பினால் பிஜேபி தோற்றுவிட்டது. தோற்றவர் கோபம் கொள்வார். அதனால் தற்போது காட்டப்படும் கோபம் பிஜேபியினரால் தான். அவர்களின் மொழியை பாருங்கள். 10 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் 10 தேர்வு காகிதங்கள் கசிந்துள்ளன. அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. கசிந்துள்ள 10 காகிதங்கள், இருளில் தங்களின் எதிர்காலம் போன குழந்தைகள் 60 லட்சம் பேர். மேலும் இந்த குழந்தைகளின் குடும்பங்களில் 3 உறுப்பினர்கள் உள்ளன என்று நான் கருதுகிறேன். அதில் அவர்களின் பெற்றோர்களும் அடங்கும். எனவே இந்த கணக்கு சரியானது என்றால் 60 லட்சம் 3 மடங்கு 1 கோடி 80 லட்சம் ஆகிறது. மேலும் 1 கோடி 80 லட்சம் என்பது ஆகிய லோக்சபா இருக்க எண்ணிக்கையில் பிரித்தால் ஒவ்வொரு லோக்சபாவிலும் பிஜேபி 2,25,000 வாக்குகளை இழந்துள்ளது. இரண்டாவது, க்ஷத்ரிய சமூகத்தினர் பிஜேபிவிற்கு எதிராக வெளியே வந்துள்ளனர். மற்ற சமூகத்தினரும் அரசுக்கு எதிராக வெளியே வந்துள்ளனர். எனவே அவர்களின் வாக்குகளை சேர்த்தால் ஒரு லோக்சபாவில் லட்சங்கள் கொண்டு வாக்குகள் குறைந்துவிட்டன. பிஜேபி இதை எப்படி ஈடு செய்ய போகிறது? அதனால்தான் நீங்கள் கவனித்திருக்கலாம், அவர்களின் பேச்சுகள் வேலைவாய்ப்பு பற்றியதல்ல, உத்தர பிரதேசத்தில் பெரிய முதலீடு பற்றியதும் இல்லை, பணவீக்கம் குறைப்பது பற்றியதும் இல்லை. பிரதம மந்திரி முதலீடு சந்திப்பில் இங்கு வந்தார். பிரதம மந்திரியாகிய அவர் இந்த முதலீட்டில் மாநிலம் என்ன பெற்றுள்ளது என்று கூறியிருக்க வேண்டும். இங்கு பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்றது. அதில் ஜனாதிபதி, பிரதம மந்திரி எல்லோரும் பங்கேற்றனர். ஆனால் நமது மாநிலம் என்ன பெற்றுள்ளது என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டும். தேர்தல் பத்திரங்கள் வெளிப்பட்டு அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேர்தல் பத்திரம் உண்மையிலேயே அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பிஜேபியினர் அவ்வளவு பயந்துள்ளனர் என்று நாம் அவர்களிடம் தேர்தல் பத்திரம் பற்றி கேட்டால் அவர்கள் எலக்ட்ரால் குடிக்க தேடுகின்றனர். நாங்கள் வேண்டி உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் மக்களிடம் பேசிய போது கண்டுபிடித்த மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகும். குறிப்பாக பெண்கள், சட்டம் மற்றும் ஒழுங்கு மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அம்சம் அவர்களின் கருத்துப்படி நிச்சயமாக மேம்பட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தின் காரணமாக நான் பலன்களை பெறுகிறேன். அகிலேஷ் அரசாங்கத்தின் போது இரவில் நடந்து செல்வது மற்றும் கடக்கும்போது கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் எங்கிருந்தாலும் நமது உறவினரின் இடத்திலிருந்து கூட எளிதில் பயணிக்க முடியும். இப்போது பிஜேபியின் காலம் வந்துட்டது. நீங்க பிஜேபியை விரும்புகிறீர்களா? ஏன்? இதில் எந்த வகையான குண்டர்களின் செயல்களும் இல்லை. குண்டர்களின் அராஜகம் நின்றுவிட்டதா? பிஜேபி ஆட்சியில் குண்டர்களின் செயல்பாடுகள் மிகவும் குறைந்துள்ளன. அது ஒரு முக்கிய காரணியாகும். முன்னர் சாலைகளில் மக்கள் அடித்துக் கொள்ளப்படுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது அது குறைந்துவிட்டது. தற்போதைய நிதி நிலை எப்படி உள்ளது? அனைத்தும் நன்றாக செல்கின்றது. இப்படி சாந்தி நிலவுகிறது. இரவில் மக்கள் எங்கள் வயல்களிலிருந்து, எங்கள் வீடுகளிலிருந்து பொருட்களை எடுத்துச் சென்று கொண்டிருந்தனர். இப்போது அது நின்றுவிட்டது. அமைதி நிலவுகிறது. உங்களுக்கு எந்த குறைபாடுகளும் இல்லையா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. எந்த குறைபாடுகளும் இல்லையா? அப்படியா? தற்போது மோடி முன்னிலை வகிக்கிறார். என்ன காரணம்? அவர் மிகவும் நன்றாக வேலை செய்கிறார். நன்றாக வேலை செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலன்களை அறுவடை செய்வார்கள். நீங்கள் என்ன மாற்றங்களை கண்டுள்ளீர்கள்?
அவர்கள் செய்யும் இந்த கடின உழைப்பு என்ன? அவர்கள் பயிர்களின் மேம்பாட்டுக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் உழைத்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். பயிர்களும் இப்போது பாதுகாப்பாக உள்ளன. எங்களுக்கு அச்சமில்லை. இப்போது குண்டர்களின் அச்சமோ அல்லது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் பற்றிய பயமோ இல்லை. சரி, இப்போது நாம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியை பற்றி பேசுவோம். அதன் நிலை எப்படி இருக்கிறது? அது மிகவும் கூர்மையான சரிவில் உள்ளது. இந்த சரிவு தற்காலிகமா அல்லது பிஎஸ்பி மீண்டும் எழுச்சி பெறுமா? மாயாவதிக்கு இன்னும் தேர்தல் உற்சாகம் உள்ளதா? இதுதான் நிலைமை. ஆம், 2014 மாயாவதி மற்றும் பிஎஸ்பி வாக்குகளின் 20% பெற்றனர். சட்டமன்ற தேர்தலில் அவர்களின் வாக்குகள் அதிகரித்தன. அவர்கள் 2014 ஆண்டு லோக்சபா தேர்தலை விட உள்ளூர் தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டனர். 20%இலிருந்து 22% அதிகரித்தனர். பின்னர் 2019 ஆண்டு எஸ்பி அளவுக்கு வீழ்ச்சி அடையவில்லை. 22%இலிருந்து 19% குறைந்தது. ஆனால் 2022 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிஎஸ்பி மிகவும் மோசமாக செயல்பட்டது. 13% குறைந்தது. எனவே 11 ஆண்டுகளில் உச்சநிலை 22%இலிருந்து 13% சரிந்தது. சமீபத்திய பஞ்சாயத்து தேர்தலிலும் அவர்கள் மேம்பட்டு செயல்படவில்லை. அது சுமார் 13% இருந்தது. எனவே பிஎஸ்பி தலைமையில் முன்னணிக்கு வரும் மாயாவதியின் மருமகன் ஆகாஷ் ஆனந்திடம் நாங்கள் கேட்டோம். பிஎஸ்பிக்கு என்ன நடக்கிறது மற்றும் அவர்களின் வியூகம் என்ன? எங்கள் முறை எளிமையானது. 2007 முதல் 2009 வரை நாங்கள் பயன்படுத்திய முறைகளை நாம் மீண்டும் பார்வையிடுகிறோம். அந்த திட்டங்களை இந்தியா முழுவதிலும் பிரயோகிக்கிறோம். பெஹன் ஜி கொண்டு வந்த அந்த மாதிரியை நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் களம் மாறிவிட்டது. இளைய வாக்காளர்களும் கட்சிகளின் அறிக்கைகள் வெறும் விளம்பர நோக்கில் மட்டுமே உள்ளன என்பதை உணர்ந்துள்ளனர். அவை உண்மையில் அமலாக்கப்படுவதில்லை. எனவே நாங்கள் சோதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட முறையை முன்னெடுப்போம். அதனால் இந்த வாக்காளர்களும் உணர்வார்கள் நாம் இந்த நேரத்தில் நாட்டை ஆளும் பொருத்தமானவர்கள் என்று. உங்களுடைய முக்கிய எதிரிகள் யார்? நீங்கள் முக்கியமாக யாருடன் போராடுகிறீர்கள்? அது பிஜேபி அல்லது எஸ்பி? உங்கள் கட்சி முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் மையம் கொண்டது என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் முக்கியமாக யாருடன் போராடுகிறீர்கள்? நாங்கள் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளவர்கள் அல்ல. ஆம், உத்தரப்பிரதேசத்தில் நாம் பாராளுமன்றத்தில் பெரும் வெற்றியை கண்டுள்ளோம். எனினும் எங்கள் வாக்கு பங்கு நாடு முழுவதும் பரவியுள்ளது. ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரியவரா? நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரியவர்கள். ஆனால் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் நாங்கள் கவலைகளை எழுப்ப முடிந்திருக்கிறோம் என்று உணர்கிறோம். உங்களுக்கு முதன்மை எதிர்க்கட்சி யார்? மற்றவர்களை விட சற்று அதிகமாக யார் உங்களுக்கு எதிரி? நான் தெரிந்து கொள்கிறேன் நீங்கள் இருவரையும் சொல்வீர்கள் என்று. ஆனால் சற்று அதிகமாக எதிரி யார்? மக்களின் நலனுக்காக எங்களை வாக்களித்த வாக்காளர்களுக்காக, மேலும் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் சமூகங்களுக்காக நாங்கள் மக்களுடன் இணைந்து நிற்கிறோம். எதிர்ப்பு போட்டியை தேடி யார் நல்லவர் என்றோ, இது சரியானது என்றோ, இது தவறானது என்றோ போராடுவதில்லை. அரசாங்கத்தை நடத்துவதற்கு இருப்பது கட்சிகளில் எந்த கட்சியும் தகுதியானது என்று நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. எனவே டோராப், நாங்கள் மக்களிடம் பேசியதிலிருந்து பெற்ற பொதுவான உணர்வு என்னவென்றால், மாயாவதி அவர்களுக்கு முன்பு இருந்த அதே உற்சாகமும் திறனும் இப்போது இல்லை போலும். இது உண்மையா? நான் நினைக்கிறேன் நியாயமான ஒரு கருத்து இருக்கிறது. அதோடு அவருக்கு முன்பு இருந்ததை விட இப்போது அவ்வளவு பணம் இல்லை. மறக்காதீர்கள், அவர் 10 முதல் 20 வருடங்களுக்கு முன்பு அதிகாரத்திலிருந்து வெளியேறினார். ஆகவே நிதி ஆதரவு இன்றி ஒரு அமைப்பை இயக்குவது கடினமான ஒன்று. 2வது வரிசை தலைமை இல்லாமையும் ஒரு காரணமாக உள்ளது. இப்போது அவர் அதை உருவாக்க முயற்சிக்கிறார். இது ஒரே ஒரு நபர் பற்றிய விஷயம். ஒரு நபர் வருடங்கள் தொடர்ச்சியாக ஒரு கட்சியின் அமைப்பை இயக்குவது மிகவும் கடினம். அவர் சற்று சோர்வடைந்து வருகிறார். அது ஒரு உண்மை, நான் நினைக்கிறேன். அஜய், பிஎஸ்பி ஏன் இவ்வளவு குறைந்து விட்டது? 22%இலிருந்து 13%, 22 ஆம் ஆண்டில் குறைந்துவிட்டது ஏன்? மேலும் பஞ்சாயத்து தேர்தல்களில் கூட அவர்கள் நன்றாக செயல்படவில்லை. என்ன நடந்தது? அவர் கைவிட்டு விட்டாரா? மீண்டும் மேலே வருவாரா? 13% குறைவது அவர்களுக்கு மிகவும் கவலை அளிக்கும்.
பாருங்கள், மாயாவதியின் வாக்கு விழாக்கள் குறைந்துவிட்டது. இந்த முறை மாயாவதி தனது தலைமைத்துவத்தை மிகவும் நன்றாக வளர்க்க விரும்புகிறார். ஏனெனில் மாயாவதிக்கு ஒரு சவால் உள்ளது. அந்த சவால் அவரது அடுத்த வாரிசு யார் என்பதுதான். அதனால் அவர் இந்த முறை ஆகாஷ் ஆனந்தை ஆதரிக்கிறார். இந்த தேர்தலில் அவரது வாக்கு விழாக்கள் குறைவாக இருந்தால் அவர் தன்னை நிலைநிறுத்துவது கடினம் என்று அவருக்கு தெரியும். இந்த முறை அவரது கோஷம் நீங்கள் இங்கு காணலாம். பிஎஸ்பியின் அடையாளம் என்ன? நீலக்கொடி, யானை சின்னம் என்பதால் அவர் தனது வாக்காளர்களுக்கு யானை சின்னம் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று உணர்கிறார். இதற்கு முன்னர் அவர் எஸ்பியுடன் கூட்டணி அமைத்திருந்தார். அதனால் பல இடங்களில் அவரது வாக்குச்சீட்டுகளில் இவிஎம்ல யானை சின்னம் இல்லை. இந்த முறை அவர் எங்கும் போட்டியிடுவதால் சின்னம் உள்ளது. அதனால் அவரது வாக்காளர்கள் சின்னத்திற்கு சென்று வாக்களிப்பார்கள். அதாவது அவர் இந்த முறை நிலைநிறுத்துவதை விரும்புகிறார். 2017 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் பிஎஸ்பி மற்றும் காங்கிரஸ் சிறிது மேம்பட்டு செயல்பட்ட நிலையிலிருந்து 5 ஆண்டுகள் கழித்து 2023 சட்டமன்ற தேர்தலில் அவர்களின் மிகவும் பரிதாபகரமான செயல்பாடு என்ன மாற்றம் கொண்டு வந்தது என்பதே இது. அந்த 5 ஆண்டுகளில் பிஎஸ்பி மற்றும் காங்கிரஸின் வாக்குகள் 14% குறைந்தன. அந்த வாக்குகள் எங்கு சென்றன? அந்த 14%த்தில் 10% சமாஜ்வாடி கட்சிக்கும், 3% பிஜேபிக்கும், 1% மற்றவர்களுக்கும் சென்றன. பிஎஸ்பி காங்கிரஸின் வாக்குகளில் 14% குறைவு சமாஜ்வாடி கட்சிக்கு உதவியது. 2023இல் பிஎஸ்பியுடன் கூட்டணி அமைக்காமல் இருப்பது சாமர்த்தியமான முடிவாக இருந்ததா? நன்றி. தரவுகள் அது நல்ல முடிவு என்று காட்டுகின்றன. ஏனெனில் அவர்கள் கூட்டணியில் இருந்தபோது இது நடந்தது. வாக்குகள் மாற்றம் மற்றும் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் இருந்தன. பிஎஸ்பி வாக்காளர்கள் சமாஜ்வாடி கட்சிக்கு மாறவில்லை. உண்மையில் சமாஜ்வாடி வேட்பாளர்கள் நிற்கும் இடங்களில் பிஎஸ்பி ஆதரவு மிகவும் பலவீனமாக இருந்தது. சமாஜ்வாடி கட்சியின் வேட்பாளர்களுக்கு நேர்மாறாக 4% வாக்குகள் குறைந்தன. ஆனால் சமாஜ்வாடி கட்சியின் வாக்காளர்கள் பிஎஸ்பிக்கு மாறினர். பிஎஸ்பி வேட்பாளர்களை பார்த்தால் மீண்டும் சமாஜ்வாடி கட்சியின் ஆதரவுடன் அந்த பகுதிகளில் வாக்குகள் விலகாமல் இருந்தன. வெறும் மிகவும் சிறிய 0.3% மட்டுமே விலகியது. பொதுவாக மாயாவதி தனது வாக்காளர்களை அவர் விரும்பிய திசையில் வழிநடத்துவதில் திறமையாக இருந்தார். மற்ற கட்சிகள் அதிக பலவீனமாக இருந்தன. அவரது அடிப்படை வாக்காளர்கள் மீது அவருக்கு மிக வலுவான கட்டுப்பாடு இருந்தது. தெளிவாக இம்முறை அவர் வெற்றி பெறவில்லை. வாக்குகளை மாற்றுவதில் அவரால் முடிந்ததில்லை. இது மிகவும் விசித்திரமானது என்று நான் கூற வேண்டும். இது நடந்துவிட்டது என்பதை நம்புவது எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது. எனவே அது அவரது சார்பில் போதுமான ஆர்வம் இல்லை அல்லது மாற்றுவதற்கு வாக்காளர்கள் தயாரில்லை என்பதே காரணமாக இருக்கலாம். இதை கூறுவது கடினம். நாம் கேள்விப்படுவோம், ஜாதவ்களும் ஜடாவ்களும் என்ன சொல்கின்றனர் என்று. இந்த முறை அவர்களும் கூட சமாஜ்வாடி கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுதான் நாம் களத்தில் கேட்டது. இங்கு அவர்களோடு நம்மை ஜாடவர்கள் என்று அழைக்கின்றனர். ஜாடவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? நாங்கள் அகிலேஷுக்கு மட்டுமே வாக்களிக்கிறோம். அகிலேஷா? மாயாவதி அல்லவா? இல்லை, மாயாவதியை அல்ல. ஏன? அகிலேஷை அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவர் நம் சாதியைச் சேர்ந்தவர். அகிலேஷின் ஆட்சி பற்றி சொல்லும்போது அகிலேஷின் ஆட்சி காலத்தில் அமைதி இருந்தது. யாதவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டனவா? அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவர்கள் யாரையும் அதிக குறைவாக தகுதியுடையவராக கருதவில்லை. அவர்கள் அனைவரையும் ஒன்று போல கருதுகின்றனர். இப்போது எங்களை யாரும் கேட்கவில்லை. இப்போது அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுவிட்டன. நாம் பாதி பேர் பசியால் இறந்து வருகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தை உயர்த்தும் அந்த நபர்களுக்கே நாம் வாக்களிப்போம். சரியா? ஆனால் நீங்கள் கோதுமை எரிவாயு பெறுகிறீர்கள். எரிவாயு சிலிண்டர் போன்ற ஊக்கங்களுடன் எதுவும் நடக்காது. முன்பு விலை 400 ரூபாய் இருந்தது, இப்போது 1000 ரூபாய் ஆகிவிட்டது. மானியங்கள் இருந்தன, ஆனால் அவை கூட இப்போது நிறுத்தப்பட்டுவிட்டன. இப்போ சனத்து விலை பெருகிவிட்டது. டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் மிகவும் உயர்ந்துவிட்டன, சுமாராக 100 ரூபாய் வரை. அது முக்கியமில்லை. ஆனால் டீசல் சம்பந்தமான பிரச்சனைகள் நாடு முழுவதும் இருக்கின்றன அல்லவா? நாங்கள் வேலை வாய்ப்பும் வசதியும் வேண்டும். பள்ளிகளும் கூட நல்லவை அல்ல. பள்ளிகள் நல்லவையா? என்ன பள்ளிகள்? பள்ளிகளும் இப்போது மூடப்பட்டு விட்டன. அனைத்தும் தனியார் மயமாகிவிட்டது மற்றும் தனியார் பள்ளிகள் கூட மூடப்பட்டு விட்டன.
இந்த பள்ளிகளிலிருந்து எந்த பயனும் இல்லை. குழந்தைகள் எதுவும் கற்க முடியாமல் தங்கள் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற முடியாமல் உள்ளனர். அவர்களுக்கு தங்கள் சொந்த பெயரை எழுதுவது கூட தெரியவில்லை. விவசாயிகள் படிக்கட்டும், ஏழைகளும் படிக்கட்டும். இவை அனைத்தும் மோடியின் கொள்கைகள். நாம் சமூகத்தை காக்க விரும்பும் அந்த நபர்களுக்கு வாக்களிப்போம். அகிலேஷ் யாதவ். அவரது மனைவி இங்கிருந்து தேர்தலில் நிற்கிறாரா? சரியா? டிம்பிள் இங்கிருந்து நிற்கிறாரு. இந்த பகுதி டிம்பிள் யாதவின் பகுதி. நாங்கள் அனைவரும் அவருக்கு வாக்களிக்கிறோம். இந்த பகுதி எஸ்பிக்கு சொந்தமானது. இன்றைய இந்த விளையாட்டில் 4வது வீரராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை இப்போது பார்ப்போம். இது உண்மையிலேயே மிக தீவிரமான சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 5 முதல் 10 ஆண்டுகளின் போக்கை பாருங்கள். 2014 அது வாக்குகளில் 6% பெற்றது. அது அதிகமில்லை. ஆனால் அசெம்பிளி தேர்தல்களில் 8% உயர்ந்தது. 2019 லோக்சபா தேர்தல்களில் மீண்டும் 6% குறைந்தது. இப்போது 2022 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் வெறும் 2% சரிந்துள்ளது. இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. கட்சி மங்கி வருகிறது மற்றும் மறைந்து வருகிறது. பஞ்சாயத்து தேர்தல்களில் கூட அவர்கள் நன்றாக செயல்படவில்லை. சுதந்திரத்துக்கு பிறகு பிஜேபியின் உயர்வு காங்கிரஸின் சரிவின் நேர்மாறானது. பிஜேபி தன் உயர்விற்கு காங்கிரஸை நன்றி கூற வேண்டும் மற்றும் காங்கிரஸ் வெறும் 2% வீழ்ந்துள்ளது. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் பிராந்திய கட்சிகள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுகின்றன. அதாவது பிஎஸ்பி மற்றும் எஸ்பி. அவை உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் அடிப்படையை வைத்திருக்கின்றன. ஆகவே பிஜேபி காங்கிரஸின் வீழ்ச்சியால் உயர்ந்தது மற்றும் பிராந்திய கட்சிகளான சமாஜ்வாதி கட்சி மற்றும் பிஎஸ்பி காலப்போக்கில் நிலையாக உயர்ந்து வருகின்றன. அஜய், காங்கிரஸ் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டதா அல்லது இது ஒரு தற்காலிக சரிவா? உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு தலைமை உள்ளதா? இன்னும் தேடுகிறார்களா? காங்கிரஸ் முற்றிலும் முடிந்துவிட்டது என்று கூற முடியாது. அது அதே நிலையில்தான் உள்ளது. அவர்கள் மூச்சுவிட முயற்சிக்கின்றனர், தங்களது உயிர்ப்பிடத்தை அதிகரிக்க. அதற்காக அவர்கள் அஜய் ராயை தலைவராக நியமித்துள்ளனர். அவர் இளமையானவர், கொஞ்சம் போராடுகிறார். ராகுல் தன்னை நிரூபிக்க விரும்புகிறார். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், காங்கிரஸில் நிற்கும் வேட்பாளர்களுக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு அளிக்கின்றனர், அவர்களின் வாக்குகள் எவ்வளவு போகின்றன என்பதை பொறுத்து தேர்தல் எப்படி அமையும் என்பது உள்ளது. ஆனால் காங்கிரஸ் வெறுமனே மூச்சுவிட விரும்புகிறது. சிறிது நீடிக்க என்று கூறலாம். ஏனெனில் அது முற்றிலும் முடிந்துவிடவில்லை. தற்போது அதன் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இந்த பிரச்சாரத்தின் போது அனைவரும் பேசும் 2 பெரிய விஷயங்களில் ஒன்று அயோத்தி மற்றும் மோடி காரணி ஆகும். எனவே நாங்கள் வாரணாசியின் காட்களை பார்வையிட்டோம். அது பிரதம மந்திரியின் தொகுதியாகும். நாங்கள் பிஜேபிவுக்கு வாக்களித்தோம். நீங்கள்? நான் பிஜேபிக்கு வாக்களித்தேன். நான் பிஜேபிவிற்கு வாக்களித்தேன். அடுத்த முறையும் நான் பிஜேபிவிற்கு வாக்களிப்பேன். அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? அவர்களுடைய முழு சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் நன்மைக்காக பணியாற்றுகின்றனர். அவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கின்றனர் என்பதால் நாமும் கட்சியை பற்றி சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் மோடிக்கே வாக்களிப்பேன். அவர்கள் வளர்ச்சிக்காக நிறைய உழைத்துள்ளனர். நான் இங்கே 2019 வந்திருந்தேன். அதிலிருந்து நிறைய முன்னேற்றம் கண்டுள்ளேன். கட்டுமானங்கள், வசதிகள் எல்லாம். நான் பிஜேபிவுக்கு வாக்களித்தேன். பிஜேபிவை தவிர வேறு யாரும் வெல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த தைரியமே இல்லை. நான் எப்போதும் பிஜேபிவையே ஆதரித்து வந்திருக்கிறேன். சமூகத்திற்கு பணியாற்றும் நபர்களுக்கு மட்டுமே நான் வாக்களிப்பேன். நாம் நிறைய மகிழ்ச்சிகளை பெற்றிருக்கிறோம். அவர்கள் சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர். கோவில்கள், மசூதிகள் போன்றவற்றை கட்டியுள்ளனர். செலவுகளை பற்றி நான் அதிகம் கவலைப்படுவதில்லை. 24 ரூபாய், 38 ரூபாய் என்ன இருந்தாலும். ஆனால் நாம் விரும்புவது மேம்பாடு மட்டுமே. 2 அல்லது 4 ரூபாய் உயர்வு கொண்டு எதுவும் மாறப்போவதில்லை. அது முக்கியமில்லை. கிலோ கோதுமை 30 ரூபாய் இருந்து 34 ரூபாய். ஆனால் என்ன வித்தியாசம் ஏற்படும்? மற்றும் நீங்கள் அவ்வளவு பணம் ஈட்டுகிறீங்களா? ஆம், சௌகரியமாக அவ்வளவு செய்ய நான் தயாராக உள்ளேன். ஆனால் ஆதரவு எப்போதும் மோடிக்கே செல்லும். இங்கு நீங்கள் காணும் அனைத்து உள்கட்டமைப்புகளையும் அரசு கட்டியுள்ளது. யோகி ஆதித்யநாத் மற்றும் உத்தரப்பிரதேசம் அரசு அனைத்தையும் செய்துள்ளனர். மக்கள் வாக்களிக்கின்றனர், மக்கள் வருகை தருகின்றனர். ஏனெனில் அவர்கள் மிகவும் நன்றாக செய்துள்ளனர்.
இங்கு வரும் ஒவ்வொருவரும் அவர்கள் அருமையான வேலை செய்கின்றனர் என்று கூறுகின்றனர். கண்ணியமாக அடுத்த காலத்திலும் அவர்களது அரசு நிச்சயம் தொடரும். 100% அவர்கள் முழு மக்களுக்கும் உதவி செய்வார்கள். பிஜேபிவுக்கு தெளிவாக அதிகாரப்பூர்வமான ஆதரவு இருந்த போதிலும் சில பிரச்சனைகளும் முறையீடுகளும் இருந்தன. இந்த தேர்தலில் யார் முன்னேறுகிறார்கள்? முன்னோக்கி நாங்கள் எதுவும் கூட விரும்பல. முசைக்கிமோ நம்ம என்று எதுவும் சொல்ல மாட்டோம். உண்மையை கூறாதீர்கள். மோடி உங்களை சிறையில் தள்ளி விடுவார். நாம் செல்விஸ் உண்மையை கூறினால் நாமும் சிறைக்கு செல்வோம். அவர் மற்றவர்களை சிறையில் தள்ளும்போது என்னை ஏன் தள்ளக்கூடாது? நான் உண்மையை கூறி மோடி என்னை சிறையில் தள்ளினால் அப்போது என்ன ஆகும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். அவர் என்னை சிறையில் தள்ளினால் என்ன ஆகும்? சரி திரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இவ்வளவு நேரம் வேலை செய்து வந்திருக்கிறோம் அல்லவா? எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. எனவே நான் அவர்களிடம் கூறுகிறேன். அமைதியாக இருங்கள். நாங்கள் எதுவும் அறியவில்லை ஐயா. அவர்கள் எங்களை கொல்லவோ அல்லது சிறையில் அடைக்கவோ செய்தால் நமக்காக யார் போராடுவார்கள்? அவர்கள் நம்மை கைவிலங்கு போடுவார்கள். அப்போது என்ன செய்வோம்? அதை ஊடகங்களில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக இருங்கள் தயவு செய்து. ஐயா, புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எங்கள் கடைகளை மூடிவிட்டார்கள். ஏழ்மையை ஒழிக்க விரும்புவதாக காட்டிக்கொண்டு உண்மையில் ஏழைகளே ஒழிக்கின்றனர். எங்களிடம் எதுவும் இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகின்றனர். என்ன நடந்தது? அவர்கள் அங்கு மற்றொரு கடையை கட்டியுள்ளனர். நமக்கு 30 லட்சம் கொடுக்க சொல்லி. நாங்கள் 30 லட்சம் எங்கிருந்து கொண்டு வருவோம்? நாங்கள் ஏழைகள் பெட்டிகளை விற்கிறோம். அந்த அளவுக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நஷ்ட ஈடு பணம் எதுவும் இல்லை. நாங்கள் எதுவும் பெறவில்லை. இந்த கடைகள் பிரிட்டிஷ் காலம் முதல் இருந்து வருகின்றன. அவர்கள் எங்கள் கடைகளை உடைத்து வேறு இடங்களில் கட்டுமாறு சொல்லி பின்னர் அவைகளையும் உடைக்கின்றனர். இப்போது நாம் என்ன செய்ய முடியும்? எந்த இழப்பீடும் இல்லை. சில நீதிமன்ற வழக்குகள் நடந்துள்ளன. ஆனால் அவைகளையும் அவர்கள் மிதித்து விடுகின்றனர். இங்கே போ, அங்கே போ, கீழே போ. அவர்கள் எங்கே விரும்பினாலும் அங்கே போகுமாறு எங்களிடம் கூறுகின்றனர். இப்படியாக 2000 குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை இழந்துள்ளனர். நாங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க வசதி இல்லை. யார் வெல்லப் போகிறார்கள், யார் தோற்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. சிறிது மெல்லிய குரலில் பேசுங்கள். இப்போது அந்த மக்கள் வந்தால் நாம் இவை அனைத்தையும் அகற்றி ஓட வேண்டியிருக்கும். நாங்கள் அதை அகற்றுவோம். நாம் இதை அகற்றாவிட்டால் அவர்கள் இந்த பொருட்களை எடுத்துச் சென்று தனியாக கட்டணம் தனியான கட்டிடம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அங்கு செல்ல முடியவில்லை. எனவே நாங்கள் தெருக்களில் அமைந்துள்ளோம். அங்கு செல்ல எங்களிடம் பணம் இல்லை. அவ்வளவு பணத்தை நாங்கள் எங்கிருந்து பெறுவோம்? வாரணாசியில் பிஹெச்யூ கல்லூரி வளாகத்திற்கு அருகில் உள்ள ஒரு உணவகத்தில் நாங்கள் சென்று அங்குள்ள மாணவர்களுடன் பேசினோம். மேல்தள ஐஐடி மற்றும் பிஹெச்யூ மாணவர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ளவர்கள். நாங்கள் அவர்களுடன் அரசியல் குறித்தும் அவர்களின் கருத்துக்கள் பற்றியும் நாட்டின் நிலை குறித்து அவர்களை என்ன கவலைப்படுத்துகிறது அல்லது மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்பது குறித்தும் பேசினோம். மத வெறுப்பும் சாதிவாதமும் அதிகரித்து வருவதும் அது எனக்கு பிடிக்காத ஒன்று என்பதே உண்மை. என்னை குறிப்பிடுவது எந்த ஒரு குழுவையும் முன்முடிவுகளால் மதிப்பிடுவது தவறு. அது இருக்கக்கூடாது. அரசு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்காக உழைகிறது என்றால் அது நல்லது. ஆனால் மக்கள் மீது ஒரு கட்டாய கொள்கை ரீதியான அச்சுப்பதிவை விட்டு செல்லக்கூடாது. என்னுடைய கருத்துப்படி பிஜேபிவுக்கு எதிராக ஒரு ஒற்றை மனிதரும் இல்லை. யார் நாட்டின் பொறுப்பை ஏற்க தகுதியானவர்? நான் இப்போது ராகுல் காந்திக்கு வாக்களிக்கப் போவதில்லை. அவர் நல்ல தலைவராக இருக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் நினைக்கிறேன் ராம் மந்திர் தற்போது பிஜேபி ஆதரவின் பிரதான காரணமாக உள்ளது. ராம் கோவில்? ஆம், பெரும்பாலும் என்டிஏ அம்பீஸ். இன்ஸ்டாகிராம் போக்குகள் மற்றும் சனாதன தர்மம் மோடி மிகவும் உதவினார். எனது பல நண்பர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நாங்கள் மோடியை ஆதரிக்க முனைகிறோம். நாடு வளர்ந்து வரும் வேகம், தேசியவாத அலை மற்றும் இந்த நாட்டில் நம் கலாச்சாரத்தின் மீது உள்ள ஆர்வம் அதிகரித்து வளர்ந்து வரும் காரணங்களால் நான் மிகவும் ஊக்கம் கொண்டுள்ளேன். எனது கருத்துப்படி இந்த நாட்டின் இளைஞராகிய நான் இந்த அரசாங்கத்தை விரும்புகிறேன். முன்னேற்றமும் வளர்ச்சியும் நான் கண்டுள்ளேன். நான் காங்கிரசுக்கு இந்தியாவில் வாக்களிப்பேன். அவர்கள் அனைத்திலும் நன்றாக செயல்படுகின்றனர். தற்போது பிஜேபி ஒன்று மிகவும் பிரிவினைக்குரியதாக உள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலைவாய்ப்புக்கான நம்பிக்கை அதிகரிக்கும். அரசு துறைகளில் சரியான காலியிடங்கள் இல்லை. அவர்கள் காலியிடங்களை வெளியிடவில்லை. ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் 30 லட்சம் வேலைகளை மக்களுக்கு வழங்குவதாக அவர்கள் கூறியுள்ளனர்.
அவர்களது வரலாற்றை பார்க்கையில் அவர்கள் மிகவும் சிறந்த வேலையை செய்திருக்கின்றனர். மக்கள் பல்வேறு மேடைகளில் இவ்விஷயங்களை வீணாக்காமல் தேர்தல்களை பற்றி தீவிரமாக இருக்க வேண்டும். இது கொள்கை அல்லது அரசியல் சூழல் பற்றியது அல்ல, இது பொதுமக்கள் பற்றியது. அப்படியானால் கதையின் மறுபக்கத்தை ஆராய்ந்து பார்க்க அது பெரிதா, சிறிதா, புல்வாமா அல்லது அயோத்தியா போன்றதா, எவ்வளவு பெரிது என்று எண்ணினோம். உண்மையில் அயோத்தியாவுக்கு சென்று நிலைமை எப்படி உள்ளது என்பதை காண்பது எங்கள் எண்ணமாக இருந்தது. அதனால் டோராப், நீங்கள் அயோத்தியாவுக்கு சென்றீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருந்ததா? அங்கு அதிகமான ஆர்வம் இருந்ததா? குறைவான ஆர்வம் இருந்ததா? நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்? உங்களுடைய மனதில் கொள்ள வேண்டியது, அயோத்திக்கு வரும் மக்கள் அங்கு செல்ல விரும்புவதால் தான் வருகிறார்கள். அவர்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய மக்கள். அங்கு மக்களிடையே மிகுந்த ஆன்மீக உற்சாகம் இருந்தது. நீங்கள் எதிர்பார்ப்பது போல அது ஒரு பெரிய கோவில். மேலும் ஃபைஜாபாத் மற்றும் அயோத்தியின் மக்கள் தொகை மிகவும் குறைவு. காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை எல்லா நேரத்திலும் மக்களின் முடிவில்லாத வரிசை இருக்கிறது. அங்கு மிகுந்த ஆன்மீக உற்சாகம் உள்ளது, அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் மறக்காதீர்கள், அவர்கள் அனைவரும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அல்ல, அனைவரும் ஒரே தொகுதியிலிருந்து வருபவர்கள் அல்ல. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயமாக ஆன்மீக உற்சாகம் உள்ளது. இப்போது அந்த உற்சாகம் எவ்வளவு வாக்குச்சார்பாக மாறும் என்பது புல்வாமாவின் அளவுக்கு பெரியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் தெளிவாக ஒரு சாதகம் உள்ளது. ஏனெனில் இது பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டு வந்துள்ளது. அயோத்தி இப்போதுதான் திறக்கப்பட்டது அல்ல, 20 அல்லது 30 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஆம், நீங்கள் முற்றிலும் சரியாகத்தான் கூறுகிறீர்கள் தோரப். அங்கு வரும் மக்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட முறையிலும் தேர்வு செய்யப்படாதவர்கள் அல்ல. அவர்கள் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதிரியான மக்கள். அவர்களில் சிலர் அயோத்தியாவுக்கு வருவதற்காக 1000 மைல்கள் பயணித்து விட்டனர். அதனால் அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புள்ள மக்கள். மேலும் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் மற்ற மக்களுக்கு பொதுவானவர்கள் அல்ல, தெளிவாக. மேலும் உண்மையில் நீங்கள் அயோத்தியாவில் உள்ள அழகிய லதா மங்கேஷ்கர் வட்டம் சென்றால் மேலும் அதிக அர்ப்பணிப்புள்ள தேர்வு செய்யப்படாத மாதிரி மக்களை காணலாம். அவர்களில் சிலரை கேளுங்கள். ஒரே ஒரு நாமம்தான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நாம் வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் விரும்பினால் அவரது பெயரையும் சொல்ல முடியும், மோடிஜி. நாட்டில் ஒரே ஒரு அலை உள்ளது, அது மோடிஜியின் அலை மட்டுமே. சந்தேகமில்லை, மோடியை நாங்கள் ஆதரிப்போம், சந்தேகமில்லை. மோடிஜி மட்டுமே. ஆனால் ஏன் மோடிஜி? இந்த அனைத்து வளர்ச்சியையும் நீங்கள் காணலாம். அதற்கு அவரே முழுக்க முழுக்க பொறுப்பாளர். எனவே இயல்பாகவே நாம் அவருக்கே வாக்களிப்போம். மோடியே மட்டுமே உள்ளார். இந்தியாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கக்கூடிய மற்றொரு வேட்பாளரை நீங்கள் எனக்கு காட்ட முடியாது. மோடி அவங்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல உழைப்பை அர்ப்பணித்துள்ளார். மேலும் அவருக்கு செய்ய பல வேலைகள் உள்ளன. அதனால்தான் மோடி. தேர்தல்களில் பிஜேபி முன்னிலையில் உள்ளது. நான் அயோத்தியின் பிறப்பிடம் கொண்டவன். முதலிலும் முக்கியமாக வருவது நமது இறைவன் ராமர். அது உண்மைதான். ஆனால் அரசியலில் தேர்தல்களில் யார் முன்னிலையில் உள்ளார்கள்? அது யோகி மோடி ஆகும். நாடு முழுவதிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. என் நினைப்பில் அவர்கள் முன்னிறுத்தும் கருத்து இந்துத்துவமாகும். இந்துத்துவத்திற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் சிறந்து பணியாற்றியுள்ளனர். யோகி மோடி வேற யார்? ஆனால் அவர்கள் ஏன் முன்னிலை வகிக்கிறார்கள்? மிகவும் தெளிவான ஒரு காரணத்திற்காக. அவர்களது வேலை நன்றாக உள்ளது. அயோத்தியா முன்னர் எங்கு இருந்தது மற்றும் இன்று அது எத்தனை முன்னேறியுள்ளது? நீங்கள் வாக்களிப்பீர்கள்? நான் வாக்களிக்க உரிய வயதில் இல்லை, ஆனால் என் குடும்பம் கண்டிப்பாக வாக்களிக்கும். இந்த முறை நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். அந்த குரல்களை நீ கேட்டாய். அவை உணர்ச்சி வசப்படுத்தாமல் போக முடியாது. அவர்களின் பக்தி மற்றும் குறிப்பாக ராம் மந்திரில் உள்ள ஆற்றல் மற்றும் உணர்ச்சி விசேஷமாக உள்ளது. ஆனால் உங்களிடம் கேட்க விரும்பிய ஒன்று, அஜய், என்னை சோகப்படுத்திய ஒரு விஷயம். மந்திரின் சுற்றிலும் 1 கிலோமீட்டர் வரை மிகுந்த வறுமை, வீடுகள் மோசமாக பராமரிக்கப்படாமை, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்படாமல் இருந்தது. மக்கள் 100கணக்கான கோடிகளை செலவிடும் இந்த மந்திருக்கு நீ செல்கிறாய். அவர்களை சுற்றியுள்ள வீடுகளில் ஏன் அந்த செலவை செய்யவில்லை? மந்திரின் சுற்றிலும் 1, 2, 3 கிலோமீட்டர் வரை இவ்வளவு வறுமை. மேலும் அது உண்மையில் ஒரு சோகமான காட்சியாக இருந்தது. நீங்கள் அயோத்தியாவுக்கு செல்லும்போது எங்கும் வறுமையை காண்பீர்கள். அங்குள்ள மக்களுக்காக ஒரு மந்திர் கட்டப்பட்டதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் முயற்சிகள் அல்லது அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஏதேனும் செயல்பாடுகள் இல்லை.
அரசாங்கம் கூறுகிறது மந்திர் கட்டப்பட்டால் சுற்றுலா வரும், பின்னர் உயர்வு தானாக நடக்கும் என்று. ஆனால் அந்த உயர்வு எப்போது நடக்கும்? என்ன விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கும்? அவர்கள் தங்கள் வீடுகளில் விடுதிகளை கட்டுவார்களா? அவர்கள் என்ன விதமான செயல்பாடுகளை செய்வார்கள்? இது பற்றி நிறைய விவாதங்கள் உள்ளன. அவர்களுக்கு எவ்வாறு வறுமையை குறைக்க என்று ஒரு சுற்றுச்சூழல் வரைபடம் இல்லை. மந்திர் ஒரு தேர்தல் விவகாரம். அதுவே அங்கு செய்யப்பட்டது, அதுவே அங்கு காணப்படுவது. நாங்கள் யோகி ஆதித்யநாத்தின் ஒரு பேரணியிலும் கலந்து கொண்டோம். கேளுங்கள் அவர் என்ன கூறினார் என்பதை. அயோத்தி மற்றும் காசி தங்கள் இலக்கை அடைந்து விட்டன. இப்போது உங்கள் வரிசை. இனிமேல் வளர்ச்சிக்காக நீங்கள் யாசிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் அக்ராவுக்கும் இப்போது ஒரு விமான நிலையம் கிடைக்கப் போகிறது. மேலும் அக்ராவுக்கு இப்போது கங்கை நதியிலிருந்து தண்ணீரும் கிடைக்கிறது. ஹர்கர் நல் திட்டமும் அமல்படுத்தப்படுகிறது. சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, நீங்கள் கண்டிருப்பீர்கள், ராம நவமி அன்று இறைவன் ராமருக்கு சூரிய திலகம் அணிவிக்கப்பட்டதை. சரியா? ஒரு பக்கம் காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்தும் அங்கு இருந்தன. அவர்கள் நம்மிடம் கேட்க வந்தனர், இறைவன் ராமர் அயோத்தியில் பிறந்ததற்கான ஆதாரம் என்ன? மேலும் இறைவன் ராமரும் இறைவன் கிருஷ்ணரும் இல்லை என்றும் கூறினார்கள். ஆனால் இப்போது மோடிஜியின் காரணமாக அவர்கள் தோல்வியுற்றனர். அவர்களின் பொய்கள் வெளிப்பட்டு விட்டன. மோடிஜியின் காரணமாக நூற்றாண்டுகளாக நிலவிய மோதல்கள் தீர்க்கப்பட்டு ராம் மந்திர் மீண்டும் புனரமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பேசிய காரணிகளில் ஒன்றிரண்டு பெரிய ஆளுமைகள் மோடி மற்றும் யோகி ஆவார்கள். இவர்களுக்கு இடையேயான உறவு எப்படிப்பட்டது? பல கோட்பாடுகள் அவர்களிடம் இருந்தன. அஜய், மோடி மற்றும் யோகி இடையேயான உறவு பற்றி நீ என்ன கேட்கிறாய்? யோகி மற்றும் மோடி இடையேயான உறவு மிகவும் நல்லது. நீங்கள் கவனித்திருக்க வேண்டும், அவர்கள் பெனாரஸ் செல்லும் போது எப்போதும் மோடியின் ஒற்றை புகைப்படம்தான் வெளியிடப்படும். ஆனால் யோகியின் தோளில் அவரது கை வைத்திருக்கும் புகைப்படம் வெளியிடப்படும். இது யோகி மற்றும் மோடி இடையே மிகுந்த பிணைப்பு உள்ளதை காட்டுகிறது. ஒரு வதந்தி உள்ளது, மோடி 300 மேல் இடங்களை பெற்றால் அப்போது யோகி உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக தொடரமாட்டார், அவர் நீக்கப்படுவார். இது குறித்து ராஜ்புத் சமூகத்தில் மிக வலுவான வதந்தி உள்ளது. அவர்கள் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடத்தினார்கள். அங்கு அவர் நீக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இது உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் நடைபெற்ற தேர்தல்களின் முதல் கட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதனால்தான் அவர்கள் பிஜேபிவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். மோடிஜி யோகிக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அமித்ஷா, குஜராத் வாலா அவரும் ஒரு நாடகம் ஆடலாம். உண்மையில் யோகிஜியை அவர்கள் நீக்கினால் என்ன? அப்படி நடந்தால் கலகம் வெடிக்கும். தாகூர் சமுதாயம் கோபமடையும். நமது பஞ்சாயத்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் நடைபெற்றுள்ளது. தாகூர் சமுதாயம் பெரியது, நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். ஃபதேபூர் சிக்ரி மக்கள் இதை எதிர்க்கின்றனர். நமது கிராம பஞ்சாயத்து மிகவும் செல்வாக்கு உள்ளது. எம்எல்ஏ நமது ஆதரவுடன் வெற்றி பெறுகிறார். அது ஃபதேபூர் சிக்ரி பகுதியில் மிகப்பெரிய கிராம பஞ்சாயத்து ஆகும். மோடிஜி அமித் ஷாஜியை ஆதரிக்கிறார். வயது வரம்பால், அதாவது 60 முதல் 65 வயதுக்குள் மோடி மேலும் ஆட்சி செய்ய முடியாத நிலை வந்தால் அமித் ஷாவே அதிகாரத்திற்கு வருவார், யோகிஜி அல்ல. இது எங்களுக்கு பயம் தருகிறது. அதே சமயம் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்கள் அவர்களை அதிகாரத்திலிருந்து நீக்கக்கூடியவர்கள் என்பதையும் நாம் காட்டிட வேண்டும். அகிலேஷ் யாதவ் போல கடந்த 15 வருடங்களாக ஒரு யாதவும் அவருக்கு தங்களுடைய ஆதரவை விட்டு கொடுக்கவில்லை, மாயாவதியுடன் கூட. அதே போல நாங்களும் யோகிஜிக்கு எங்களுடைய ஆதரவை விட்டு கொடுக்க மாட்டோம். யோகிஜி பிரதம மந்திரியாக வருவார். அவர் மிகவும் நல்ல பணிகளை ஆற்றுகிறார். அமித் ஷா நல்ல தேர்வு, ஆனால் யோகிஜி அவரை விட மக்களே யோகிஜியை விரும்பும்போது கட்சி அவரை அதிகாரத்தில் அமர்த்த நிர்பந்திக்கப்படும். நாங்கள் யோகிஜியை அடுத்த பிரதம மந்திரியாக காண விரும்புகிறோம். பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பார்கள். நாங்கள் சிறிய மக்களே, ஆனால் யோகிஜிக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அரசில் அவர் எங்கள் அடையாளம் என்றும் அவரில் நாம் எங்களை காண்கிறோம். மோடிஜி நன்றாக செய்யவில்லை என்று அல்ல, ஆனால் பிஜேபியினர் யோகிஜியுடன் முன்னேற வேண்டும். அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். தாகூர் யோகி ஆதித்யநாத் ஒரு க்ஷத்ரிய ராஜ்புத் என்பதை அவரே கூறியிருக்கிறார். மேலும் அவ்வாறு பிறந்ததில் மிகுந்த பெருமையை அவர் உணர்கிறார்.
ஃபாதேபூர் சிக்ரி மக்கள் தொகை முக்கியமாக க்ஷத்திரியர்களே ஆவார்கள். அவர்கள் அனைவரும் யோகிஜிக்கு வாக்களிப்பார்கள். அவர்கள் ஒரு கோவிலை கட்டினார்கள். ஆனால் கடந்த 500 ஆண்டுகளாக நமது ராஜ்புத் சகோதரர்கள் ஒரு பக்தி அணியவோ அல்லது அவர்கள் ஜுட்டிகளை அணியவோ முடியவில்லை. நமது சுயமரியாதையை யோகி மகாராஜ் மீட்டெடுத்துள்ளார். நாங்கள் பிஜேபியின் துணை முதல்வர் திரு பிரஜேஷ் பாதக்கை சந்தித்து இந்த பல்வேறு விஷயங்கள் பற்றி அவர்கிட்ட கேட்டோம். அவர் கூறியது இதுதான்: நாங்கள் மக்களுடன், தெருக்களில் வாக்களிப்பவர்களுடன் பேசி வருகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காண்பதில் ஈடுபட்டுள்ளோம். மற்றும் ராஜபுத்திரர்கள் மற்றும் தேர்தல்கள் குறித்தும் யோகியை எவ்வாறு நீக்கப்படலாம் என்பது குறித்தும் சிறிது கவலையுடன் உள்ளனர். இல்லை, அப்படி எந்த நிலைமையும் ஏற்படாது. வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் அவை வெறும் வதந்திகளே, அதற்கு மேல் ஒன்றுமில்லை. எல்லாம் நன்றாக நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சியினர் இந்த வதந்திகளை பரப்பியுள்ளனர் மற்றும் அவை நம்பிக்கைக்குரியவை அல்ல. இது அனைத்தும் வதந்தியா? ஆம், அது ஒரு வதந்தி மட்டுமே. மேலும் அதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. சிவராஜ் சௌஹான் தேர்தலில் வெற்றி பெற்ற போது அவரிடம் பதவி விலகுமாறு கேட்கப்பட்டது என்பது எப்படி? ஆட்சி மற்றும் பொறுப்புகளில் இது போன்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நான் இருந்து வந்தேன், ஒரு எம்பி ஆக இருந்து வந்தேன் 2024ஆம் ஆண்டில். பின்னர் நான் ராஜ்யசபாவில் சேர்ந்தேன் மற்றும் இப்போது நான் ஒரு எம்எல்ஏ ஆக உள்ளேன். எனவே இது போன்ற பொறுப்புகளில் மாற்றங்கள் நிகழ்வது தொடர்கிறது. மோடியா அல்லது யோகியா, யார் பெரிய சக்தி? மோடி ஒரு உலகளாவிய அளவில் நேசிக்கப்படும் அரசியல்வாதி. அவரால் நாடு சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. ஏழைகளின் வளர்ச்சிக்கான அவரது கொள்கைகள் அடிப்படை மட்டத்தில் அனைவரையும் அடைந்துள்ளன. ஒரு ஏழை மனிதனுக்கு என்ன வேண்டும்? உணவு மற்றும் உறைவிடம். இப்போது அவருக்கு வீடு, எரிவாயு இணைப்பு, 5 இலட்சம் வரை கட்டணமில்லா மின்சார இணைப்பு என்பன பெறுகிறார். இதை மேலும் முன்னெடுத்து மோடிஜி 70 வயதுக்கு மேல் உள்ள முதியோரையும் அடங்கும் வண்ணம் செய்திருக்கிறார். அது ஆயுஷ்மான் பாரத் உத்தரவாதம். அயோத்தியா, புல்வாமா போன்ற தேர்தல் பிரச்சனையா? அரசியல் ரீதியாக அயோத்தியா ஒரு வேறுபட்ட விஷயம். அது ஒரு நம்பிக்கையின் இடம். உலகின் மக்கள் அங்கு சென்று தலைவணங்குகின்றனர். ராம் கோவில் கட்டுமானத்திற்கு பின்னர் இந்தியாவின் தோற்றம் மாறிவிட்டது. மக்கள் நம்புகின்றனர். பிஜேபி வாக்குறுதி செய்தது, மோடிஜி வாக்குறுதி செய்தது, அவை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர். பிஜேபி உருவான காலம் முதல் ராம் மந்திர் கட்டுமானம், கட்டளை 370 நீக்கம், ஒருங்கிணைந்த சிவில் சட்டம் ஆகியவை எங்கள் தேர்தல் அறிக்கைகளில் உள்ளன. மேலும் நாங்கள் அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உங்கள் மாநிலத்தில் சுமார் 20% முஸ்லிம்கள் இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் ஒரு சீட்டு கூட வழங்கவில்லை. இந்த கேள்வியை நான் ராஜ்நாத் சிங் ஜியிடம் கேட்டிருந்தேன். ஆனால் இன்றும் அதே நிலைமை தொடர்கிறது. இல்லை, அது அப்படிப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஒரு ஜனநாயகத்திலே தேர்தலுக்கு செல்லும்போது வெற்றிக்கான அடிப்படையை நாம் முடிவு செய்கிறோம். எனவே வெல்லும் தகுதி கொண்டவர்களை நாம் நமது வேட்பாளர்களாக நியமிக்கிறோம். அவர்கள் குற்றவாளிகள் என்றாலும் கூடவா? குற்றவாளிகள் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களிடமிருந்து விவரங்களை பெற்றுக்கொண்டு ஒளிப்படைத்தன்மை மற்றும் சார்பற்ற நிலையில் திட்டங்களின் அளவுகளை வகுத்துள்ளது. எங்கள் கட்சியில் எந்த குற்றவாளியும் இல்லை. ஆனால் எனக்கு சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி மிக வலிமையாக உள்ளது. உங்களிடம் இரட்டை இயந்திர அரசாங்கம் உள்ளது. அப்போது ஏன் நீங்கள் கூட்டணி கட்சிகளை இழுக்கிறீர்கள்? ஆர்எல்டி போன்றவை உங்களுடன் இல்லை. ஆனால் இப்போது நாம் ஒரு பெரிய சிந்தனையை, உதாரணமாக மோடிஜியின் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தீர்மானத்தை பணியாற்றும் போது பல அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பிஜேபியுடன் தங்களை இணைக்க முயற்சிக்கின்றன. மக்கள் நம்புகின்றனர் மோடிஜி இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதில் சக்தி வாய்ந்தவர் என்றும் அவர் அதை செய்து வருகிறார் என்றும். இது முதல் அரசாங்கம். எங்கள் வீடுகளுக்கு, ஒவ்வொரு வீடுகளுக்கும் வாகனங்களை அனுப்பி மோடிஜியின் உறுதிமொழியை பரப்புவதற்கு. இந்த தேர்தலில் உண்மையில் உங்களுடைய முக்கிய எதிர்க்கட்சி யார்? அது அகிலேஷ் யாதவா, பிரியங்கா காந்தியா அல்லது ராகுல் காந்தியா? எதிர்க்கட்சி தலைவர் யார்? ஒரு நபரின் பெயரை மட்டும் சொல்லுங்கள். இந்த மக்கள் போராட முடியாது. மக்கள் அவர்களை நிராகரித்துள்ளனர். குண்டடித்தனம் மற்றும் அராஜகம், மாஃபியா, குண்டர் கும்பல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, வீடுகள் மற்றும் கடைகளை கைப்பற்றுதல் போன்றவற்றுக்கு பெயர் பெற்ற அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சியை மக்கள் முற்றிலும் நிராகரித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி 0. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஊழலை
மக்கள் மறக்கவில்லை. UPAI மற்றும் II அவர்கள் இருந்த ஊழலை மக்கள் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. எதிர்ப்பு இல்லாத உத்தரப்பிரதேசம். மக்கள் சமாஜ்வாடி கட்சியையும் INDIA கூட்டணியையும் முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள் என்று நான் கூறலாம். இப்போது முஸ்லிம் வாக்குகள் பற்றி என்ன? முஸ்லிம்கள் மொத்த மக்கள் தொகையில் 17 விழுக்காடு 7% பெருமளவு உள்ளனர். இது நாட்டில் உள்ள மேல் 5 மாநிலங்களில் அதிகமானது. எனவே உத்தரப்பிரதேசத்தில் நிலைமை என்ன? முதலில் முஸ்லிம்கள் உண்மையில் வடமேற்கு மற்றும் மேற்கு என்ற 2 பிராந்தியங்களில் மட்டுமே உள்ளனர். அங்கு அவர்களின் வாக்கு சதவீதம் 32% ஆகும். இந்த பிராந்தியத்தில் முஸ்லிம் வாக்கு உண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கும் முஸ்லிம் வாக்கு BJPவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான அனுகூலம் உள்ளது. அதாவது முஸ்லிம் வாக்கு பிரிந்துள்ளது. BJP அல்லாத முஸ்லிம் வாக்குகளை பார்க்கையில் அதில் பெரும்பாலான முஸ்லிம் வாக்குகள் 60% சமாஜ்வாடி கட்சிக்கும் 40% மற்ற கட்சிகளுக்கும் பிரிக்கப்பட்டுள்ளது. அது 60-40 விகித பிரிவு. எனவே முஸ்லிம் வாக்கு பிரிந்துள்ளது. மேலும் டோராப் நாங்கள் கண்டறிந்தது என்னவென்றால், முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் வலுவாக உள்ள இடங்களில் அந்த பிராந்தியத்தில் ஒரு இந்து ஒற்றுமை உருவாகிறது. சரியா? ஆம், ஏனெனில் நான் நினைக்கிறேன் ஒருமுறை முஸ்லிம் வாக்குகள் 30% கடந்து அதிகமானால் இந்து ஒற்றுமை வலுப்பெறுவதை நான் கருதுகிறேன். மேலும் நீங்கள் எப்போதும் ஒரே தொகுதியில் ஒன்றுக்கு மேலான முஸ்லிம் போட்டியிடுவதை காண்பீர்கள். எனவே ஒரு புறம் முஸ்லிம் வாக்குகள் பிரிந்து விடுகின்றன, மறுபுறம் இந்து ஒற்றுமை உள்ளது. எனவே முஸ்லிம் ஆதிக்கம் வாய்ந்த தொகுதிகளில் BJP அவ்வளவு மோசமாக செயல்படுவதில்லை. அது மிக நன்றாக உள்ளது. அஜய், இந்த முறை முஸ்லிம் வாக்குகள் மீண்டும் பிரிந்து செல்லுமா, அல்லது அதிகமாக SPக்கோ காங்கிரஸுக்கோ செல்லுமா, அல்லது BSPக்கு செல்லுமா? நிலத்தில் உள்ள உணர்வு என்ன? முந்தைய தேர்தல்களில் நாம் கவனித்தது என்னவெனில், மாயாவதி எங்கிருந்தாரோ அங்கு இந்திய கட்பந்தன் சார்பில் SP மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்கிருந்தார்களோ முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு அங்கு வாக்களிக்கப்பட்டது. மாயாவதி அங்கு முஸ்லிம் வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தார். மேலும் BSP சார்பில் முஸ்லிம் வேட்பாளர் வெற்றி பெற்றால் முஸ்லிம் வாக்குகள் BSPக்கு செல்லும் என்றும் INDIA கூட்டணியை விட்டு விலகும் என்றும் கேட்கப்படுகிறது அல்லது காணப்படுகிறது. இந்த நிலை பிரிவினையாக அமைய வந்தால் அது காணப்படும். ஏனெனில் இவ்வாறு முஸ்லிம் வேட்பாளருக்கு அங்கு வாக்களித்து மாயாவதி தனது செல்வாக்கை காட்டியிருக்கிறார். முஸ்லிம் வேட்பாளரை பார்க்கையில் அவர் இந்திய கட்பந்தனுடன் இருப்பார், அங்கு வாக்களிப்பார். ஆனால் அவர் எங்கு BSP வேட்பாளர் வெற்றி நிலையில் இருப்பதை காண்பாரோ, குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் பூர்வாஞ்சலின் சில மாவட்டங்களிலும் முஸ்லிம் மற்றும் தலித் கூட்டணி மிக வலுவானது. அங்கு BSP தனது வேட்பாளரை அந்த வகையில் நிறுத்தியிருந்தால் அது BSPக்கு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. மற்றும் அங்கு BSP ஒரு இடம் பெறலாம். எனவே முஸ்லிம் வாக்குகள் 2 இடங்களிலும் செல்லலாம். அவர் எங்கு BJP வெற்றி நிலையை காண்கிறாரோ அங்கு. பொதுவாக ஆம், மக்கள் வெற்றியாளருக்கு வாக்களிக்க விரும்புகின்றனர். ஆனால் அவர்களின் கருத்துக்கள் வேறுபடுகின்றன. கடைசியில் வாக்குகள் பிரிந்து விடுகின்றன. அஜய் விவரித்தபடி நிலைமை மாறாமல் இருக்கலாம். முஸ்லிம் வாக்குகள் இன்னும் பிரிந்து இருக்கலாம். அது 60-40 அல்லாமல் 80-20 இருக்கலாம். ஆனால் எந்தவிதமான பிரிவினையும் நிச்சயமாக BJPக்கு உதவுகிறது. கடைசியாக ஒரு பார்வையிடுவோம் வாக்குப்பதிவு விகிதம் குறித்து நோக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், நாம் கூறியது போல வாக்குப்பதிவு விகிதத்தில் குறைவு BJPக்கு உதவியது என்று. முன்னோக்கி வரலாற்று ரீதியாக குறைந்த வாக்குப்பதிவு விகிதமுள்ள பகுதிகளை பார்க்கையில் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி மிகவும் ஏழையானது. நீங்கள் அங்கு செல்லும்போது அதை தெளிவாக காணலாம். அது சோகமானது. உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியை விட மிகவும் ஏழையானது. அதனால் அந்த பகுதியிலிருந்து அதிக அளவில் குடியேற்றம் நடக்கிறது. டோராப் குடியேறிகள் அவர்கள் உள்ள இடத்திலிருந்து வாக்களிக்க அனுமதிக்கப்படும் நேரம் இதுவல்லவா? நான் நினைக்கிறேன் குறைந்தது ஒரு 10 ஆண்டுகளாக நாம் இது பற்றி பேசி வருகிறோம். நியூயார்க்கில் இருந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வாக்களிக்க திட்டமிடுவதை நீங்கள் சிந்தித்தால், அப்போது நாசிக் அல்லது சூரத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். ஆனால் நான் நினைக்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆதார் அட்டை போன்றவை இருந்தும் இது எளிதான ஒன்று அல்ல. ஆனால் மிகவும் செய்யக்கூடியது. மேலும் அவர்கள் அதை செய்ய வேண்டும். குறிப்பாக பெரிய நகரங்களில் உத்தரப்பிரதேச மற்றும் பீகாரிலிருந்து வந்த புலம்பெயர்ந்த மக்கள் வாழும் இடங்களில்
குறைந்தது அவர்கள் இதை செய்ய வேண்டும். டோராப், இந்த தேர்தலில் நாம் கவனிக்க வேண்டிய பெரிய தலைவர்கள், பிரமுகர்கள், முக்கிய ஆளுமைகள் பற்றி சிலரை நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள் உள்ளன. அதில் 360 இடங்களை பாஜக வைத்திருக்கிறது. பிரதமர் வாரணாசியிலிருந்து வருகிறார். அமைச்சரவையில் 2வது அல்லது 3வது நபராக ராஜ்நாத் சிங்ஜி லக்னோ மூலம், ஸ்மிருதி இரானி அமேதியிலிருந்து, நடிகை ஹேமா மாலினி மதுரையிலிருந்து, இறைவன் ராமராக நடித்த அருண் கோவில் மீரட்டிலிருந்து, முன்னாள் காங்கிரஸ் ஜிதின் பிரசாத் பிலிபிட்டிலிருந்து, அஜய் மிஸ்ரா தேனி லக்ஷ்மிபூர் கேரியிலிருந்து மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து வந்த கிருபா சங்கர் சிங் ஜவுன்பூரிலிருந்து வந்தவர். கிருபா சங்கர் சிங் தெலுங்கானாவிலிருந்து வரும் ஸ்ரீகலா என்ற பெண்ணுக்கு எதிராக போட்டியிடுகிறார். எனவே உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிரா தெலுங்கானா போராட்டம் நடக்கிறது. பின்னர் முறையே எஸ்பி உண்மையில் குடும்ப அரசியல் நிறைந்தது. அஃப்ஜல் அன்சாரி காசிபூர், ஆனால் திம்பிள் யாதவ், தர்மேந்திர யாதவ், ஆதித்ய யாதவ் மற்றும் அக்ஷய் யாதவ் ஆகியோர் அகிலேஷ் யாதவுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். பின்னர் காங்கிரஸ் உள்ளன. அஜய் ராய், இது கடைசி 2 தேர்தல்களுக்கு பின்னர் 3வது தேர்தல். அவர் மோடிஜிக்கு எதிராக போட்டியிடுகிறார், இம்ரான் மசூத் சஹாரன்பூரில். பின்னர் முறையே மோடிஜியின் கூட்டணி அப்னா தால், அனுப்ரியா படேல், சோனிலால் படேலின் மகள் மற்றும் அரவிந்த் ராஜ்பர் மற்றும் கடைசியாக ஜடின் சௌத்ரி ஆர்எல்டி கட்சியின் முழு கட்சியையும் ஒரு கட்பந்தனிலிருந்து மற்றொரு கட்பந்தனுக்கு மாற்றியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு வழிகளில் அதிக அசைவுகள் உள்ளன. கட்சிகள் மாறுகின்றன, மக்கள் மாறுகின்றன, அனைத்தும் மாறுகின்றன. ஆனால் ஆளுமைகள் நிலைத்திருக்கின்றன. ஆம், அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் ஒரு தனித்துவமான நபராக தொடர்ந்து இருக்கின்றனர். அது உண்மை. அதனால் அஜயன், ஒரு கடைசி விஷயம், இந்த தேர்தலுக்கான முன்னறிவிப்பை நாம் பார்ப்போம். நாம் உங்களுக்கு 3 முன்னறிவிப்புகளை வழங்க உள்ளோம். முதலில் கருத்து கணிப்புகள். கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன? 80 இடங்களில் எத்தனை இடங்களை என்டிஏ பெறும்? கருத்து கணிப்புகளின் கூட்டு முடிவு 80 இடங்களில் என்டிஏ 74 இடங்களை பெறும் என்கிறது. இப்போது மற்றொரு நம்பகமான முன்னறிவிப்பு சட்டமன்ற தேர்தல்களால் செய்யப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் லோக்சபா தேர்தலுக்கு 1 ஆண்டுக்குள் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றால் அவை நல்ல முன்னறிவிப்புகளாக இருக்கும். இப்போது இந்த சட்டமன்ற தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதனால் அது சற்று வேறுபட்டது. ஆனால் அந்த கணிப்பை பின்பற்றினால் 80 இடங்களில் சுமார் 50 முதல் 55 இடங்கள் என கணிக்கப்படுகிறது. சட்டமன்ற குறிப்பு 50 முதல் 55. நாம் ஜேர்னலிஸ்ட் கஃபேயில் உள்ள பத்திரிகையாளர்கள் குழுவிடமும் அவர்களின் கணிப்புகள் என்ன என கேட்டோம். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு மதிப்பீடுகளை கொண்டிருந்தனர். மேலும் நாம் தனிப்பட்டவர்களின் கணிப்புகளை விவாதிக்கப் போவதில்லை. அது சுமார் 55 முதல் 75 என மாறி வரும். மேலும் நாம் பார்த்து அனைவரும் ஒப்புக்கொண்டது என்பது இடங்களில் சராசரி 62 என்பது. அதனால் 74, 50 முதல் 55 மற்றும் 62. எனவே தெளிவாக அனைவரும் பிஜேபி மற்றும் என்டிஏ வெற்றி பெறுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு என்பது முக்கியம். அஜய், அது 50, 60, 70 என்று முடிவு செய்யும் முக்கிய காரணி என்ன? முன்னர் ஒரு தேர்தலில் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. 2014 தேர்தலில் அவர்கள் ஊழலை எதிர்த்து போராடினர். 2019 தேர்தலில் புல்வாமா மற்றும் பிற பிரச்சனைகள் இருந்தன. இந்த முறை அவர்கள் ராம் மந்திர் கொண்டு வர முயற்சித்தனர். ஆனால் ராம் மந்திருடன் இணைந்து அவர்கள் ஜாதி இணைப்பு பிரச்சனையையும் கட்டமைக்க முயற்சித்தனர். ஏனெனில் உத்தரப்பிரதேசம் ஜாதிகளின் உச்சக்கட்டமாகும். பிஜேபி நிறைய முன்கூட்டிய ஆய்வு செய்துள்ளது. எனவே இது ஒரு ஜாதி காரணியாக இருந்தது. மேலும் அகிலேஷ் இதை புரிந்து கொண்டவர். அதனால் அகிலேஷும் பிடிஏக்காக வேலை செய்தார். அவர் பிடிஏ, பிச்சடா, தலித், ஆதிவாசிகளை ஒன்றிணைத்தார். எனவே இரு பக்கங்களிலும் மக்கள் ஜாதிகளை ஒன்றிணைத்துள்ளனர். இதில் வரும் முன்னறிவிப்பில் 62 முதல் 63 இடங்களில் கடந்த 2019 தேர்தலில் அவர்கள் வென்ற விதம் இந்த முறை 1 அல்லது 2 இடங்கள் குறைந்து விடலாம். ஏனெனில் மக்களிடையே இதுபோன்ற விஷயங்களுக்கு ஒரு அச்சம் உள்ளது. அதனால் இடங்கள் குறைந்து விடலாம் அல்லது அதே நிலையில் இருக்கலாம். டோராப், உங்கள் கருத்து என்ன? நான் உங்களிடம் ஒரு எண்ணை கூற வேண்டும் என்று அல்ல, ஆனால் பொதுவாக நீங்கள் முன்னர் கூறியதில் உறுதியாக என்னவோ உத்தரப்பிரதேசத்தில்
என்டிஏ ஒரு மிகவும் ஆதிக்க சக்தியாக உள்ளது. அது 60 ஆகட்டும் அல்லது 70 ஆகட்டும். மறக்காதீர்கள், 29இல் பிஜேபி அல்லது என்டிஏ வெறும் 5% குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற 9 அல்லது 10 இருக்கைகளை. எனவே நிலைமைகள் மாறுபடுகின்றன. ஆனால் அது ஒரு மிகவும் ஆதிக்க கட்சியாகும். இதில் சந்தேகம் குறைவு. மேலும் ஒரு கடைசி நேர சுழற்சி ஏற்படலாமா? தாமதமான சுழற்சி, விரைவான சுழற்சி, சுழற்சி இல்லாமை, அனைத்து விதமான சுழற்சியும் எல்லாம் சாத்தியமே. சரி, அதுதான். நாங்கள் கேட்ட அனைத்தையும் கேட்டு நாங்கள் குழப்பமடைந்திருக்கும் அளவுக்கு நீங்கள் குழப்பமடையவில்லை என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இது மிகவும் பல்வேறுபட்ட நிலையான மாநிலம். உண்மையிலேயே சிறந்த அரசியல் மனங்கள் நிறைந்தது, தெளிவான பேச்சாளர்கள் இருப்பவர்கள். மேலும் நாங்கள் இந்த மாநிலத்தை உண்மையிலேயே ரசித்தோம் மற்றும் இந்த மாநிலத்தின் வாக்காளர்களுடன் பேசுவது எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நிகழ்வது என்ன என்பதை பார்க்கலாம். நேரம்தான் சொல்லும். மேலும் அது அனைத்தும் சார்ந்திருக்கிறது. காண்பித்ததற்கு நன்றி.